வெல்கம் பேக் டு மார்க்கெட் டைம். இது நம்ம டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு வந்து நிஃப்டியினுடைய ப்ரிடிக்ஷன், அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங்க்கோ இல்லைனா இந்த லெவல்ஸில் இருந்ததுன்னா ஒரு பையிங்க்கோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓகே, அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது என்னென்னா இந்த 23,059 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பைங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 23,059 இந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து எதிர்பாராத ஒரு பெரிய டவுன்ஃபால், கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு 1390, அதாவது 1400 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1400 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அதோட ரீசன் என்னென்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஏதோ நம்ம எதிர்பார்த்ததோ இல்லைனா எதிர்பார்க்காததா அப்படிங்கிறத விட எதிர்பார்த்ததில் பாதி நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் ட்ரேட் எடுத்தீங்க, எத்தனை பேர் இதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணீங்க, லாஸை புக் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. நான் நேற்றுக்கே சொல்லியிருப்பேன், அதாவது நம்மளை மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ரைஸ்க்குள்ளேயே சஸ்டெயின் ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோ, இது கீழே இருந்தாலும் ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. மார்க்கெட் இதிலேருந்தே கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் தான். அதே மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது ஐபி ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரொம்ப பெரிய கேண்டிலாக இருந்ததுன்னா அந்த ட்ரேடை ஸ்கிப் பண்ணிடுங்க, பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் வந்து இந்த நாட்களில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாங்கிறத நேற்று நான் வந்து நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு 1400 பாயிண்ட் வந்து வீழ்ச்சி விடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ரெக்கவர் ஆகுமா, இல்லை இன்னும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இன்னும் மார்க்கெட் கீழே இறங்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நாளைக்குமே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது என்ன 20,000 இந்த 21,200 அந்த லெவல் வரைக்கும். ஓகேவா, 20,000 வச்சுக்கோங்களேன். 20,000 இல்லைனா 20,200 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படி இறங்கலாம், இல்லைனா சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கலாம் மார்க்கெட் இந்த இடத்துல. ஆனால் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆகலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது, இன்றைக்கி எத்தனை பேர் வந்து இதில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டோ இல்லை இப்போ லாஸோ புக் பண்ணாங்கன்னு தெரில. அவங்களாம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இந்த வீக் இந்த கான்ட்ராக்ட் அந்த வீக்லி ஆப்ஷன் கான்ட்ராக்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஃபால்க்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணுறது ஓகே. ஆனால் என்னென்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கான சப்போர்ட் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ வேரி அதை 21,681. ஸோ அதையும் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா 21,300. இதை வந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வேரியா ஹை, அதாவது என்னென்னா 22,281. ஸோ இந்த ரேஞ்சில் உள்ளது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்காக. ஓகேவா, ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதா இந்த இந்த லெவலில் மேலே மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ட் ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் அதையும் நமக்கு வந்து ஒரு கிராஸ் கொடுக்கு அப்படின்னா இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. இந்த வேல்யூ ஏரியா ஹை, இந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வேல்யூ ஏரியாவில் இந்த ஹை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். நம்ம வந்து 22,850. ஓகேவா, இந்த இடம் வந்திருக்கு நமக்கு வந்து. இந்த இடம் அதாவது என்னென்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ஓகேவா, இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே 22,281 அப்படிங்கிறதுக்கு மேலே இருந்துன்னா அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதுதான் 22,850.
மார்க்கெட்டுக்கு சப்போர்ட். ஆனால் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஒரு முழுமையாக மார்க்கெட் வந்து ஒரு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான சப்போர்ட் இதுதான். சப்போர்ட் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது, அது வந்து 21,681. ஸோ மார்க்கெட் அதையும் நமக்கு கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா டே லோ இருக்குது. இந்த டேவோடைய லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,275. மார்க்கெட் இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் நாளைக்கு கீழே வருதுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கான சப்போர்ட் வந்து 20,200 20,000 அந்த லெவலில் தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்னும் வந்து வீழ்ச்சி ஆகுதா இல்லைனா இதுலேருந்து ரெக்கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டெய்லி நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஏதாவது கருத்து என்ன அப்படின்னு, நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள். நன்றி.